டேய், இது வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நீங்க 2 பேரும் படுத்துற படுத்தல்ல உண்மையிலேயே எனக்கு குளிர் ஜுரம் வந்துற போல இருக்குடா. அது இல்லம்மா. அம்மா, வெண்ணிலா வந்துட்டா. நான் வெளியில போய் கதவு திறக்கிறேன். டேய் 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 டேய், நான் என்ன டயலாக் பேசணும்னு சொல்லாம போனா எப்படி? அப்பா, இங்க என்ன சினிமா ஷூட்டிங்கா நடக்குது? ஃப்ளோல என்ன வருதோ பேசுங்கப்பா, பாத்துக்கலாம். ஏதோ சமாளிக்கிறேன்ப்பா. ஏங்க, நீங்களும் அவன் கூட போய் அந்த பொண்ணு எந்த கால் எடுத்து வச்சு உள்ள வரான்னு பாருங்க. அத வச்சே நம்ம முடிவு பண்ணிரலாம். சரி சரி. வா வெண்ணிலா. சொன்ன மாதிரி கரெக்டான டைம்க்கு வந்துட்டேன் பாத்தீங்களா? ரொம்ப சரியான டைம்க்கு தான் வந்திருக்கேன். செருப்பு எங்க கழட்டி போடணும்? அப்படியே அங்க முன்னாடி கழட்டி போட்டு வா. வாசல்ல லக்ஷ்மி வர வழி. வாசல்ல செருப்பு கழட்டி போடக்கூடாதுன்னு எங்க அம்மா சொல்லிருக்காங்க. எங்க வீட்ல அதெல்லாம் பார்க்க மாட்டோம். நீங்க பார்க்காம இருக்கலாம், நான் பார்க்காம இருக்க முடியுமா? நான் இப்படி ஓரமா கழட்டி போடுறேன். போட்டு வா. உள்ள வா. அரவிந்த், அம்மா எங்க? அம்மா படுத்து படுக்கையா இருக்காங்க வெண்ணிலா. அதுக்கே இவ்ளோ சோகமா சொல்றீங்க? வாங்க போய் பார்க்கலாம். தனோ, என்னாச்சு? பொண்ணு பக்கா. ஒரு டெஸ்ட வச்செல்லாம் முடிவு பண்ண முடியாது, சரியா? ஐயோ, அந்த பொண்ணு வந்துற போறாங்க. படு படு படு. வா. அப்பா, வெண்ணிலா அப்பா. வணக்கம் அங்கிள். வணக்கம்மா. அம்மா, 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 வெண்ணிலா அம்மா. வணக்கம் ஆண்டி. வாமா, நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன் ஆண்டி. நீங்க நல்லா இருக்கீங்களா? எனக்கு என்னம்மா, கடவுள் புண்ணியத்துல நான் நல்லா இருக்கேன். இந்த பாழா போன காய்ச்சல் மட்டும்தாம்மா என்ன பாடா படுத்தி எடுக்குது. 4 நாளா ரொம்ப கஷ்டப்படுறேன். ஒரு சுடுதண்ணி வச்சு தர கூட ஆள் கிடையாது. ஆண்டி, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் நான் வந்திருக்கேன். சொல்லுங்க ஆண்டி, உங்களுக்கு நான் என்ன செஞ்சு தரணும்? சாப்பிட்டு 4 நாள் ஆச்சுமா. ரசம் வச்சு ஒரு கை சாதம் கொடுத்தீனா உனக்கு ரொம்ப புண்ணியமா போகும். உனக்கு ரசம் வைக்க தெரியுமாமா? அம்மா, ரசம் வைக்க தெரியுமாவா? யார பார்த்து என்ன கேள்வி கேக்குறீங்க? பாசமலருங்கிற பேர்ல மசாலா கம்பெனி வச்சு நாட்டுல இருக்கிற எல்லார் வீட்டு ரசத்தையும் மணக்க வைக்கிறவங்கம்மா இவங்க. அந்த வீட்டு பொண்ணை பார்த்து கேக்குற கேள்வியாமா இது? ஆண்டி, நான் ரசம் நல்லா வைப்பேன். அத மட்டும் கொஞ்சம் பண்ணி கொடுத்தாயே, எனக்கு அதுவே போதும். சரி வா, நம்ம கிச்சனுக்கு போலாம். ஆண்டி, ரசம் வச்சு எடுத்துட்டு வரேன். இதான் வெண்ணிலா எங்க வீட்டு கிச்சன். ரசம் வைக்கிறதுக்கு என்னென்ன வேணும்னு சொல்லு. புளி, கருவேப்பிலை, எண்ணெய், கடுகு, மிளகு, சீரகம், இது போதும். 2 minutes எடுத்துட்டு வரேன். வெண்ணிலா, எதுக்கு இதெல்லாம்? பெரிய பெரிய ஹோட்டல்ல எல்லாம் நீங்க பார்த்தது இல்லையா? அவங்க இப்படிதான் தலையில கட்டிப்பாங்க. சமைக்கிறது பெரிய விஷயம் இல்ல, ஹைஜீனிக்கா சமைக்கணும், அதான் முக்கியம். இத கொடுங்க. புளி எவ்வளவு போடணும்? சரியா இருக்கும். பொண்ணு ரொம்ப சுத்தக்காரியா இருக்காடி. இருங்க இருங்க, அவசரப்படாதீங்க. முதல்ல ரசம் வச்சு கொண்டு வரட்டும், அதுக்கப்புறமா நம்ம முடிவு பண்ணுவோம். அதுவும் சரிதான். வெண்ணிலா, எதுக்கு இவ்வளவு புளிய போட்டு கரைச்சிட்டு இருக்க? உங்க அம்மா ரசம் தானே வைக்க சொன்னாங்க. இவ்வளவு புளி போட்டாதான் சரியா இருக்கும். நீ கரைக்கிற புளிய பார்த்தா என் வயித்துக்குள்ள புளி கரையுதுமா. நீங்க அப்படி போய் உட்காருங்க, நான் ரசம் வச்சு கொண்டு வரேன்.
நானும் அதை தான் சொல்லணும்னு நினைச்சேன். நீ வைக்கிற ரசத்தை பாக்குற தைரியம் எனக்கு இல்லப்பா. இங்க பாருங்க, ரசத்தை செஞ்சு நான் கொண்டு வந்து காட்டுறேன். நீங்களே சாப்பிட்டு பார்த்துட்டு மூக்கு மேல விரல் வைப்பீங்க. அது வரைக்கும் என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. போங்க, ஹால்ல வெயிட் பண்ணுங்க. என்ன நடக்க போதோ? ம். அரவிந்த், ரசம் எப்படி இருக்கு பாருங்க. ஏய், ஏய், அரவிந்த், என்ன? ஏன், என்னாச்சு? என்ன அரவிந்த்? அரவிந்த், என்னாச்சு? ஏங்க, என்னாச்சு அரவிந்த்? என்ன வேண்டியல இது? ரசம் தான். ரசமா? இது ரசம் இல்ல, விஷம். இன்னும் கொஞ்சோண்டு குடிச்சுன்னு வச்சுக்க, நான் ஒரேடியா சொர்க்கத்துக்கு தான் போகணும். கொஞ்சம் புள்ளி ஜாஸ்தி ஆயிடுச்சு, அதுக்கு போய் இவ்ளோ சீன் போடுறீங்க. நீங்க போய் அம்மா கிட்ட கொடுங்க. அம்மாக்கு தான் இந்த ரசத்தோட அருமை தெரியும். அம்மா கிட்டயா? அம்மா கிட்ட மட்டும் இந்த ரசத்தை கொடுத்தேன்னு வை, என் வாழ்க்கை, கனவு, லட்சியம் எல்லாம் செதறி போயிடும். நான் வச்ச ரசத்துக்கும் உங்க வாழ்க்கை லட்சியத்துக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு? இவளுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியலையே. நீ கொஞ்ச நேரம் இங்கே இரு, வெளியில வந்துடாத. நான் போயிட்டு இப்ப வந்துடுறேன். எங்க எங்க போறீங்க? போகும்போது எங்க போறேன்னு கேட்காத, போற காரியம் வழங்குமா? கொஞ்ச நேரம் இங்கே இரு, நான் வரேன். எங்க? அப்படி என்ன நம்ம ரசம் தப்பா இருக்கு? ஐயோ, அரவிந்த் சொன்னது சரிதான். இது ரசமே கிடையாது, விஷம். இந்தா. என்னது இது? நல்ல வேளை பக்கத்து வீட்டு பங்கஜ மாமி ரசம் வச்சாங்க. அப்படியே அவங்க கிட்ட கொஞ்சம் வாங்கிட்டு வந்தேன். இத கொண்டு போய் நீ தான் வச்சு அம்மா கிட்ட கொடு போ. நான் ஏன் அரவிந்த் பொய்யெல்லாம் சொல்லணும்? ஹே, நீ சொல்ற பொய்யில தான் என் வாழ்க்கையே இருக்கு. இரு. அப்ப நான் வைக்கிற ரசத்துல தான் உன் வாழ்க்கையே இருக்குன்னு சொன்ன. இப்ப நான் சொல்ற பொய்யில உன் வாழ்க்கை இருக்குன்னு சொல்ற. உண்மையிலேயே உன் வாழ்க்கை எதுல தான் இருக்கு? இப்போதைக்கு அது உன் கையில தான் இருக்கு. இத புடி தயவு செஞ்சு இத கொண்டு போய் அம்மா கிட்ட கொடு வா. தனலட்சுமி, வெண்ணிலா வந்திருக்கா பாரு. மெதுவா எந்திரி. அம்மா, வெண்ணிலா ரசம் கொண்டு வந்திருக்கா பாருமா. சாப்பிடுமா. ரசம் அப்படியே பக்கத்து வீட்டு பங்கஜம் வச்ச மாதிரியே இருக்கே. எனக்கு தெரிஞ்சு பங்கஜ மாதிரி யாராலையும் ரசம் வைக்க முடியாது. அந்த டேஸ்ட நீ தொட்டுட்ட. யூ ஆர் கிரேட். சரிங்க ஆண்டி, எனக்கு நேரம் ஆயிடுச்சு. அப்ப நான் கிளம்புறேன். சரிம்மா, உன்னை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என் காய்ச்சல் சரியாகிற வரைக்கும் ஒரு 2 நாள் இங்க வந்துட்டு போமா. சரிங்க ஆண்டி. அங்கிள், நான் போயிட்டு வரேன். வாம்மா. அரவிந்த், நான் கிளம்புறேன். ஆண்டி, நான் போயிட்டு வரேன். சரிம்மா. போயிட்டா. அம்மா, பொண்ணு உனக்கு ஓகேவா? டேய், அவ ஒரு டெஸ்ட் தான் பாஸ் பண்ணிருக்கா. இன்னும் 2 டெஸ்ட் இருக்கு. அதையும் பாஸ் பண்ணட்டும், அப்புறம் நான் உனக்கு ரிசல்ட் சொல்றேன். இன்னும் 2 டெஸ்டா?
ஏங்க டிஃபன் ரெடி ஆயிடுச்சு, சாப்பிடலாம் வாங்க. சரி நீ போ, நான் வரேன். ம். தாமரை, ம்? இன்னைக்கு லாயர் ஆஃபீஸ்க்கு போறியா? ஆமாங்க, ராணி மேடம் வர சொல்லியிருக்காங்க. கேஸ் டீடைல்ஸ் எல்லாம் பேசணுமா, சீக்கிரமாவே கேஸ் ஹியரிங்க்கு வந்துரும்னு சொல்லியிருக்காங்க. எல்லா கேஸுமே அப்படிதான். ஆரம்பிக்கும் போது அதில் நம்ம சம்மந்தப்பட வேணாங்கிற மாதிரியே தான் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம சம்மந்தப்படாமல் எதுவுமே நடக்காது. அலைன்னு அலைய விட்டுருவாங்க. ம். கோகிலானிக்காக வாதாடுற மணிமாறன் ரொம்ப பவர்ஃபுல்லான லாயரா. ஓ. உண்மை உங்க பக்கம் இருந்தாலும் கோர்ட்ல நிரூபிக்கிறது கஷ்டமான வேலை. அதனால கூப்பிடுறப்பெல்லாம் ஆஃபீஸ்க்கு வரணும்னு ராணி மேடம் சொல்லியிருக்காங்க. கோகிலாவை நம்ம எதிரி மாதிரிலாம் ஹேண்டில் பண்ண முடியாது. அதனால எவ்வளோ நெருக்கடியான சமயமாக இருந்தாலும் அவங்க காயப்படுற மாதிரியான கேள்விகள் எதுவும் கேட்க வேணாம் ராணி மேடம் கிட்ட சொல்லிடுவேன். சரிங்க. இந்த கேஸ்ல இருக்கிற சிக்கலே அதுதான். கோகிலா அண்ணி மனசு வருத்தப்படாம இந்த கேஸை நடத்த வேண்டியதா இருக்கு. அதுக்கு தான் இப்படி எல்லாம் கஷ்டப்பட வேண்டியது இருக்கு. அண்ணி, ஆ, இதோ வரேன். ஏன்பா இங்க வரதில்ல? உங்க அம்மா மாதிரியா அப்பாவுக்கு காடு கரண்டு வேலை கிடக்குல்ல. வாங்க மாமா, எப்படி இருக்கீங்க? ஏதோ இருக்கம்மா, அந்த கடவுள் புண்ணியத்துல எந்த குறையும் இல்லாம வாழ்ந்துகிட்டு இருக்கேன். அப்பா வந்திருக்காரா? அப்பா, நான் காலேஜுக்கு சீக்கிரமா போகணும். நீங்க வீட்லயே இருங்க, நான் சாயங்காலம் வந்துடுறேன். ம். அண்ணி கிளம்புறேன் அண்ணி. பத்திரமா போயிட்டு வாம்மா. சரிப்பா. மாமா உட்காருங்க, நான் போய் தண்ணி எடுத்துட்டு வரேன். மாமா இந்தாங்க. என்ன மாமா டல்லா இருக்கீங்க? உங்க உடம்புக்கு முடியலையா? அத்தை எப்படி இருக்காங்க? என் உடம்புக்கு எதுவும் இல்லம்மா, நான் நல்லா தான் இருக்கேன். உன் அத்தைக்கு தான் கால் அடிபட்டுருச்சு. அச்சச்சோ. வீக்கு இன்னும் குறையவே இல்லை. நடக்க முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காம்மா. ஏன் மாமா கார்ல இங்க கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல, இங்க நல்ல ஹாஸ்பிடல்ல காமிச்சிருக்கலாம்ல. காயம் எல்லாம் ஆறிக்கிட்டு இருக்குமா, கொஞ்சம் ஓய்வெடுத்தா சரியா போயிரும்னு வைத்தியர் சொல்றாரு. அவன் எங்க கேக்குறா, பக்கத்து வீட்டு பார்வதியத்தை வீட்டுல போய் கதை பேசிக்கிட்டு இருக்கா. அப்பா வாங்கப்பா. என்னப்பா அது, ஒரு ஃபோன் கூட பண்ணாம திடீர்னு வந்து நிக்கிறீங்க? இந்த கோயிலா விஷயம்தான் மனசை ரொம்ப கஷ்டப்படுத்திருச்சுப்பா. தாமரை மேல போய் கேஸ் போட்டாலாம, அதை கேட்டதுல இருந்து மனசே ஒரு மாதிரி ஆயிடுச்சுடா. சரி, உங்களையும் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சா, அதான் உங்களையும் ஒரு எட்டு பார்த்துட்டு போலான்னு வந்தேன். கோகிலா கோவப்படுறதும் தாமரை கூட சண்டை போடுறதும் எப்பவுமே நடக்கிற விஷயம் தான்ப்பா. இதுல புதுசா சங்கடப்படுறதுக்கு என்ன இருக்கு? இடையில கோயிலா நல்லா தானப்பா இருந்தா, அதெல்லாம் பார்க்கும்போது மனசுக்கே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. மறுபடியும் அவன் குணம் மாறிடுச்சுங்க. இல்ல கேட்கும் போதே வருத்தமா எல்லாம் இருக்கு. டேய், தாமரை ஏதாவது வேணும்னு செய்யற ஆளா? இத்தனை வருஷம் ஆச்சு, கோயிலா கொஞ்சமாவது புரிஞ்சுக்க வேணாம்? கோவிலாவுக்கு கோவம் வந்தா வாய்க்கு வந்தபடி பேசுவான்னு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். அதுக்காக இப்படி கோர்ட் வரையாட போய் நிக்கிறது, சொந்த வந்ததுக்கெல்லாம் தெரிஞ்சா எவ்வளவு அசிங்கம்டா. ஊருக்குள்ள நமக்குன்னு ஒரு மானம், மரியாதை, கௌரவம் இருக்கா இல்லையா? எல்லாத்தையும் எடுத்தோம் கௌத்தம் இப்படியா பண்றது? எல்லாருமே சொல்லி பார்த்தாச்சுப்பா. அவங்க ரொம்ப பிடிவாதமா இருக்காங்க. நம்ம என்னதான் செய்யறது சொல்லுங்க. இல்லப்பா, நீங்க எல்லாம் சரியா எடுத்து சொல்லியிருக்க மாட்டீங்க. முத வேலையா கோயிலா பார்த்து பேசி இந்த கேஸை வாபஸ் வாங்க சொல்ல போறேன். அதுக்காகத்தான் நான் மெட்ராஸ்க்கே கிளம்பி வந்திருக்கேன். ஐயோ மாமா வேணாம். கோகிலா அண்ணி ரொம்ப கோவமா இருக்காங்க. அவங்க உங்களை கூட எடுத்தறிஞ்சுதான் பேசுவாங்க. எப்பவுமே கோவம் வந்துட்டா அவங்கள சமாதானப்படுத்தவே முடியாது. அவங்களா சமாதானமானாதான் உண்டு. நீங்க போய் இந்த சூழ்நிலையில அண்ணிய பார்க்க வேண்டாம். அதுக்காக அப்படியே விட்டுற முடியுமா? அப்புறம் வீட்டுல நாங்க பெரிய மனுஷனா இருக்கிறதுக்கு என்ன அர்த்தம் இருக்கு? கோயிலா பத்தி எனக்கு நல்லா தெரியுமா. அவ அவங்க அத்தைகிட்ட தான் கோவமா நடந்துக்குவா. என்கிட்ட எப்பவுமே நல்ல மரியாதை தான் பேசுவா. நான் என்ன சொன்னாலும் கேட்பாம்மா. முத வேலையா ஒரு எட்டு போய் கோயிலா பார்த்து பேசி நான் சமாதானம் பண்றேம்மா. பா, தாமரை தான் வேணான்னு சொல்றல, விடுங்களேன்ப்பா. நீ சும்மாறா. நாளைக்கே நம்ம வீட்டுல ஒரு விசேஷம் வைப்போம். அண்ணன் தங்கச்சி ஒரே மேடையில ஒன்னா மண்ணா இல்லாம இருந்தா பாக்குறதுக்கு நல்லாவா இருக்கும்? உறவு வேணும்டா. உறவு தான் என்னைக்கும் நிலைக்கும். நான் கோயிலாட்ட பக்குவமா எடுத்து பேசி அவளுக்கு புரிய வைக்கிறேன். நீ பேசாம இருடா. நான் போயிட்டு வந்துடுறேம்மா. இல்ல மாமா. நான் பாத்துக்கிறேம்மா. அப்பா
அம்மா தானோ ம், எனக்கு காஃபி வேணும்னு கேட்டேன். பேப்பர் படிச்சுட்டு போட்டு தரேன்னு. பேப்பர் படிச்சுக்கிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? எனக்கு காஃபி போட்டு தாயேன். ஏங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே காஃபி போட்டு கொடுத்தேன். அதுக்குள்ள என்ன திரும்பவும் காஃபி காஃபின்னு? பேப்பர் படிச்சுட்டு போட்டு தரேன், வெயிட் பண்ணுங்க. இல்லம்மா பழகி போச்சு. ஒரே ஒரு காஃபி தானே, போட்டு கூட. அதெல்லாம் முடியாது. பேப்பர் படிச்சுட்டு தான் போட்டு தருவேன், வெயிட் பண்ணுங்க. ஒரு 1/2 hour போகட்டும். ப்ளீஸ்மா. வெயிட் பண்ணுங்கன்னு சொல்றேன்ல. ஆண்டி வாமா, ஆ, வா வாமா வெண்ணிலா. வெண்ணிலா. உள்ள வா. வாமா. எப்படிமா இருக்க? நான் நல்லா இருக்கேன் ஆண்டி. இப்போ உங்களுக்கு உடம்பு பரவாயில்லையா? நான் நல்லா இருக்கேன். ஆண்டி ம். காய்ச்சல் சரியாயிடுச்சுமா. இந்த பாழா போன இருமல் தான் இன்னும் சரியாகல. கவலைப்படாதீங்க ஆண்டி, சரியாயிடும். அரவிந்த் பாண்டிச்சேரி வரைக்கும் போயிருக்கான். அவன் உங்ககிட்ட சொல்லலையா? நான் அரவிந்த பார்க்க வரல ஆண்டி, உங்களை பார்க்க தான் வந்திருக்கேன். நான் இன்னைக்கு உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுமா? இல்லம்மா, எனக்கு எதுவும் வேண்டாம். எனக்கு வேணும். எனக்கு வேணும். சொல்லுங்க அங்கிள், நான் என்ன செய்யணும்? இங்க பாருமா, நான் ஒரு காஃபி அடிக்ட். எனக்கு காலையில நல்ல காஃபியோட விடியணும். நல்ல காஃபி குடிக்கலன்னா அந்த நாளே அவுட் ஆயிடும். நேத்துக்கு ஒரு நல்ல ரசம் வச்சு உங்க ஆண்டி அசத்திட்டேல, அதே மாதிரி ஒரு நல்ல காஃபி போட்டு என்ன அசத்திட்டேன்னா நாங்க ஒரு முடிவெடுக்க வசதியா இருக்கும். என்ன முடிவெடுக்க வசதியா இருக்கும் அங்கிள்? அது அவன் அரவிந்த், நீ ரொம்ப ஹெல்பிங் மென்டாலிட்டி, பாசிட்டிவ் மைண்டு அப்படி இப்படின்னு சொல்லியிருக்கான். அவன் சொன்னது சரியா இல்லையான்னு ஒரு டெசிஷன் எடுக்க சௌரியமா இருக்கும். அதுதான். அரவிந்த் என்னை பத்தி ரொம்ப பில்டப் பண்ணிருக்காருன்னு நினைக்கிறேன். நான் எல்லார்கிட்டயும் அன்பா இருக்கணும்னு ஆசைப்படுறேன், அவ்வளவுதான் அங்கிள். உங்களுக்கு என்ன அங்கிள், காஃபி தானே வேணும்? 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, நான் கொண்டு வரேன். என் மருமக இப்ப எப்படி காஃபி போட்டு எடுத்துட்டு வரான்னு பாரு. காஃபி வரட்டும், அப்புறம் முடிவு பண்ணலாம். துணியெல்லாம் கலைஞ்சு கிடக்குது. இது அரவிந்தோட தங்கச்சி சௌமியோட துணியா இருக்குமோ? இத மடிச்சு வச்சா அவங்களுக்கு கண்டிப்பா உதவியாதான் இருக்கும். ஏய், யார் நீ? இங்க என்ன பண்ற? இன்னொரு பொண்டாட்டியை தேடிக்கிறத நியாயப்படுத்ததான் செய்வீங்க. உங்களெல்லாம் மனுஷன் நினைச்சு பேசுறதே அசிங்கம். ச்சே, ஒரு பொம்பளைக்காக அலைய வேண்டியது